ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து என்ன மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். பிரெட் வித் பீனட் பட்டருங்க, உலர் திராட்சை, டீ எடுத்துருக்கிறேன், பாதாம் எடுத்துருக்கிறேன், அத்திப்பழம். இதான் காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து எடுத்துக்குவேங்க. நைட்டே வந்து இதுமாதிரி பாதாம், அத்திப்பழம், உலர் திராட்சை எல்லாத்தையும் ஊற வச்சுருங்க. காலையில் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதில் வந்து அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் டீயில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ தான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்குவேன். ப்ளஸ் பிரெட் வித் பீனட் பட்டருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். முட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் பாயில்டு எக் எடுத்துருக்கிறேங்க. கார்ன் ரைஸ் எடுத்துருக்கிறேன். காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை, அதாவது எண்ணெயே இல்லாமல் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. இதுமாதிரி கார்ன் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிராம் எடுத்துருக்கிறேன். முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிராம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ஒரு 170 கிராம் எடுத்துக்கிறேன். இது மாதிரி அளவோடு எடுத்துக்கோங்க. அளவுக்கு மீறினாலும் வந்து உடம்புக்கு நல்லதுங்க கிடையாதுங்க. இதுமாதிரி ப்ரோட்டீனோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 4 எடுத்துருக்கிறேன். இது மிளகு போட்ட முந்திரி பருப்பு. வாழைப்பழத்தில் நம்மளுக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்குதுங்க. மதியம் லஞ்ச் என்னென்னு பார்த்தலாம். முட்டை பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கரு எடுத்துக்க போகிறேன். சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். பழைய சாதம் எடுத்துக்கிறேங்க. இது சிகப்பரிசியில் செஞ்ச பழைய சாதம், ஊறுகாய் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னுடைய லஞ்சுங்க. இது மாதிரி வந்து பேலன்ஸ்டாக எடுத்துக்கோங்க. காலையில் ஃபுல் பாயில்டு எக்கு, மத்தியானம் வந்து வெள்ளைக்கரும் வந்து இது மாதிரி 4 எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஃபெர்மெண்டேஷன் உள்ள பொருட்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.